தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். அண்ட் நமக்கு இந்த பிரச்சனை வரல, அதனால் நமக்கு இது தேவையில்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நமக்கு இல்லை, மேபி நாளைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்தாலும் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? அதை தான் வந்து முக்கியமாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஒருவேளை ஒரு OnePlus ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்குது, வித் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்குது. அதுவும் என்னன்றதை சொல்கிறேன். இந்த பிரச்சனை என்னன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் புதுசாக வாங்குறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருது. அப்டேட் வந்த உடனே இவ்வளோ பெருசாக ஒரு கோடு வந்துடுது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனில். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? சரி, ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இல்லை, அங்கே தான் பிரச்சனை. சரி, இது எந்த பிராண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாம்சங்கில் இந்த இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அப்படியே படிப்படியாக எல்லா பிராண்ட்லையுமே, உங்களுக்கு ஷாமியாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், ஐக்கூவாக இருக்கட்டும், ஈவன் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 1 இருக்கட்டும், அதாவது தட் இஸ் நத்திங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் கூட ஒரு சில இடத்துல வந்து இது வந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ஒன்ப்ளஸில் தான் இந்த இஷ்யூ ரொம்ப அதிகமாக வைட் ஸ்ப்ரெட்டாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது. ஆஸ் அ கன்சியூமராக, ஆஸ் அ யூஸராக நான் ஒரு ஃபோன் வாங்குகிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து மஞ்சள் பச்சை சிவப்புன்னு சொல்லி ஏதோ ஒரு கோடு விழுது, பிரச்சனை வருது. சரி, இதை நான் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கேட்டால், இல்லை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இது நீங்கள் பண்ண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே சொல்லிடுறாங்க. இல்லை ரெஸ்பான்ஸே சரியாக பண்ணுறதில்ல. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு ஒரு சில பேர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இது வந்து காமனாக வர்ற இஷ்யூவா, இல்லை நம்ம தான் உண்மையை தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து மாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் சென்டர்லேயே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிவைஸ் வாங்கின உடனே அது சாஃப்ட்வேர்னாலையா என்ன இதெல்லாம் பார்க்காம ஃபஸ்ட்டு சுற்றி டென்ட் இருக்கா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நொக்கு விழுந்திருக்கா, கீழே விழுந்திருக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்போ அதனால தான் நீங்கள் கீழே போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாரோ கீழே போட்டிருக்காங்க, அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. அவங்க போன மாதம் கூட போட்டிருக்கலாம், அதோடைய ஷாக் வந்து இப்போ வந்து மெதுவாக வருது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே பர்சனலாக என்னுடைய ஃபோனில் ஒரு இஷ்யூ வரும்போது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவுமே சர்வீஸ் சென்டருக்கு மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஸ்பிளேல ஒரு இஷ்யூ இருந்தது. பெங்களூரில் கேட்டு பார்த்தாரு, அங்கே வந்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அந்த மீன் டைமில் கிருஷ்ணகிரி வரும்போது, கிருஷ்ணகிரியில் கேட்கும்போது இல்லை இது வாரண்டியில் கவர் ஆகாது, நீங்கள் காசு கொடுத்து தான் மாற்றணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வேறு வழியிலன்னு சொல்லிட்டு திரும்ப பெங்களூரில் போயிட்டு சரி காசு கொடுத்தே மாற்றிக்கலாம்னு கேட்கும்பொழுது, இல்லை வாரண்டியிலே கவர் ஆகும், நீங்கள் ஏன் பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சுற்றி எப்படி பார்த்தாலுமே அப்டேட் வந்ததுனால பிரச்சனை, எங்கே பிரச்சனை, கஸ்டமர் சர்வீஸில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, சர்வீஸ் சென்டரில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சுற்றி இதெல்லாம் எங்கடா வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் வந்து ஃபோனை காசு கொடுத்து வாங்கினா யூசர் கிட்ட தான் வந்து எல்லாமே நிற்கும். ஆனால் இந்த பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பொறுப்பு எடுத்துக்காமையே தான் பல மாதமாக இருந்தாங்க. இப்பயுமே நிறைய பிராண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த பிராண்டுமே இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து நாங்கள் அதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஓப்பனாக யாருமே சொன்னது கிடையாது. கண்டினியூஸாக நிறைய பேர் பேசி ஏன்னா இந்த டிஸ்பிளே இஷ்யூக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா பிராண்ட்லையுமே ப்ராக்டிக்கலி என்ன பிரச்சனை நடந்தது. இன்ஃபேக்ட் போக்கோவில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடந்தது, அந்த மதர் போர்டு இஷ்யூ வந்தது, அதை வச்சும் பேசியிருந்தேன். ஸ்டில் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்ந்து போராடுறோமோ அதை பொறுத்து தான் அதுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி டீமில் இருந்தே இந்த மாதிரி இஷ்யூ வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், ஸோ தப்பு எங்களுது தான், ஆனால் நாங்கள் ஒரு சில மாடல்ஸ்க்கு மட்டும் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக மாற்றிக்கலான்றது போல் அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாவா என்ன பண்ணாங்க, வரும்போதே நாங்கள் 2 வருஷத்துக்கு வாரண்டி தரோம், இன்கேஸ் எங்களுடைய மேனுஃபேக்சரிங்லேருந்து டிஃபெக்ட் இருக்குது, இல்லை வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாங்கள் ஃப்ரீயாக மாற்றி தரோம்னு சொன்னாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோவில் கூட அந்த X X80 சீரீஸ்லாம் கூட டிஸ்பிளேல கோடு வந்துலாம் சொன்னாங்க. சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனோம், ஃப்ரீயாக மாற்றி தந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவாக இருக்கட்டும், இல்லை சாம்சங்காக இருக்கட்டும், அவங்கள வந்து ட்விட்டரில் மட்டும் சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வாங்க, மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்றது போலன்னு சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து நடந்தது. ஆனால் இப்போது இந்த டிஸ்பிளேல ஒரு GreenLine வருதுன்னா இதுக்கு ஃபேமஸான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா OnePlus தான். ஸோ OnePlus ஒரு மிகப்பெரிய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு OnePlus டிவைஸ் இருக்கா, அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து GreenLine, ப்ளூ லைன் ஏதாச்சும் ஒரு லைன் வந்து இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் லைஃப் டைமில் ஃப்ரீயாக எப்போ வேணாலும் வந்து டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதா ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டியில் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. நான் ட்வீட்டும் வந்து போட்டிருந்தேன், ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருந்தது. பட் அதுக்கப்புறமா நிறைய மீடியாஸில் வந்து கவர் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. பட் அதுலேயுமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பாஸ்ட் இயர்
we have seen an increasing number of reports from customers. AMOLED டிஸ்பிளேல தான் இந்த இஷ்யூ. ஓகே, அண்ட் கடந்த வருஷம் தான் இந்த பிரச்சனை புதுசாக அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இங்கே நாங்கள் நோட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு நல்ல விஷயம். அண்ட் இவங்களுடைய மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஸ்க்ரீன் வாரண்டி ஃபார் OnePlus டிவைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we encourage users to visit the nearest OnePlus service center. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய OnePlus சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, இந்த லைன் இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க டயக்னோசிஸ் ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணிவிட்டு ஃப்ரீ, அதாவது வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆல் டிவைசஸ் அஃபெக்டட் பை த சுச்சுவேஷன். இந்த பிரச்சனையில் அஃபெக்ட் பண்ண எல்லா டிவைசஸ்க்குமே நாங்கள் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் தருவோம்னு சொல்லியிருக்காங்களா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ தான் முக்கியமான ட்விஸ்ட் வருது. ஆனால் OnePlus 8 9 சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we are also offering a voucher. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்க்கு உண்டான காம்போனன்ட்ஸ் இல்லையா, இது ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வவுச்சர் வச்சுன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் டு நியூ OnePlus டிவைஸ் இந்த லைட் ஆஃப் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றத போல போட்டிருக்காங்க. புது OnePlus டிவைஸ் வாங்கிக்கலாமான்றாங்க. நல்ல டீல் தான் இல்லையா? இது வரைக்கும் பார்க்கும்போது நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. அண்ட் வி ஆர் நவ் ஆஃபரிங் லைஃப் டைம் ஸ்க்ரீன் வாரண்டி ஃபார் ஆல் த அஃபெக்டட் டிவைசஸ். தேங்க்யூ ஃபார் நோ அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இதிலே கீழே வந்தோன்னா இந்த அப்கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் செலக்டட் OnePlus டிவைசஸ் போட்டிருக்காங்க பாருங்க. மேலே இதை பற்றி சொல்லலை, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டெலகிராம்லேருந்து யாரோ போட்டிருக்கதா இவங்களே வந்து வச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80, அதாவது 8 சீரீஸ் மற்றும் 9 சீரீஸில் எங்ககிட்ட ஸ்பேர் இல்லைங்க. 8 சீரீஸ் 9 சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கூட ஒரு லைஃப் சைக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லையானு தெரியல. அது ஸ்பேர் எங்ககிட்ட இல்லை, எண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து வவுச்சர் தரோம். ஸோ இந்த வவுச்சரில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மதிப்புள்ள 80 வச்சுருந்தீங்கன்னா 20,000, அதே போல் 9 வச்சுருந்தீங்கன்னா 23,500, 9R வச்சுருந்தீங்கன்னா 19,000, 8 Pro வச்சுருந்தீங்கன்னா 25,500 அப்படின்றது போல் வவுச்சர் தரோம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் 10R போனஸ்னு ஒன்று இருக்கா. அதாவது இந்த ஃபோனுடைய வவுச்சரை நீங்கள் வாங்கி 10R ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10R வாங்கினீங்கன்னா 4,500 ரூபாய் கூப்பன் எக்ஸ்ட்ரா தராங்களாம் உங்களுக்கு வாங்கிறதுக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒருவேளை OnePlus 80 வச்சுருந்து வவுச்சர் வாங்கி 10R வாங்குறதா இருந்தீங்கன்னா 24,500 ரூபாய் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் 10,500 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும். டிஸ்கவுண்ட் வந்து 70% அப்படின்றது போல வந்து மார்க்கெட்டிங் டேம் வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த 10Rக்கு மட்டும் ஒரு 4,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சமாக வந்து இடிக்குது. ஏன்னா 10Rே வந்து சுமாரான மொபைல் தான். ஒரு 11Rக்கு கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருந்துக்கலாம். நீங்கள் அந்த வவுச்சர் கூப்பன் எவ்வளோ உங்கள் என்ன ஃபோனோ அந்த ஃபோனுக்கான வவுச்சர் கூப்பனை வாங்கிட்டு அஃபிஷியலாக OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து மட்டும் நீங்கள் அடுத்ததாக என்ன OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அண்டு தப்பித்தவரையை கூட ஒரு 4,500 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி 10R இப்போதைக்கு யாரும் வாங்காதீங்க. அதுவே பழசாயிடுச்சு. அண்டு அதுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் பிரச்சனை இருந்தால் திரும்ப நம்மளால் ஓட முடியாது. சரிங்களா? ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுதான். அண்ட் அது அந்தளவு ஒர்த்தும் கம்மி தான். அண்ட் இந்த இடத்துல OnePlus கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பட் பாராட்டுற அதே சமயத்தில் OnePlus இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலி அவங்களுடைய ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி சொல்லிட்டு OnePlus உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ இல்லை OnePlus உடைய சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அஃபிஷியலாக இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது. யாராச்சும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே அது சாஃப்ட்வேர் இஷ்யூ தானே ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ண சொல்லுங்கள். சும்மா வந்து சைடில் பெண்டு விழுந்துருக்கு அதனால் தர முடியாதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா திரும்ப அஃபெக்ட் ஆக போகிறது கஸ்டமர்ஸ் தான். ஸோ சாஃப்ட்வேர்னால தான் அந்த இஷ்யூ வந்திருக்கான்றதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த டயக்னோசிஸில் இஷ்யூ அதுதான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம யூசருக்கு அவங்களுக்கு உண்டான அந்த நிவாரணம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு உண்டான உரிய அந்த வவுச்சரோ இல்லை ஒரு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனோ காசோ கொடுக்கறது தான் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இது OnePlus செய்யறது இப்பயும் லேட்டாக இருந்தாலுமே பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான். ஆனால் மற்ற பிராண்ட் இப்பயுமே கம்முன்னு இருக்காங்க. இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஸோ அந்த பிராண்டுமே எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அதற்கான முழு பொறுப்பை நாங்கள் ஏற்கிறோம். அது மதர் போர்டு இஷ்யூவாக இருக்கட்டும், டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், நாங்கள் முழு பொறுப்பை ஏற்கிறோம். அது எங்களுடைய தப்பாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டுமே சொல்லணும்னு தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்டேட் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அது வேறு பிராண்டாக கூட இருந்திருக்கலாம், அது எந்த பிராண்டாக இருந்தாலுமே சரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிய வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து டேக் பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்கள்.
இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, அது போதும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் தான். அண்ட் OnePlus இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் அட் த சேம் டைம் எல்லா பிராண்டுமே இப்போ இதை செய்யணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கட்டாயத்தை வந்து கொடுக்கணும். அப்போ தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இதுக்கு என்னுடைய வாய்ஸும் சரி, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருடைய வாய்ஸும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மற்ற யூடியூபர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெகுலராக கமெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்களையும் கொஞ்சம் பேச சொல்லுங்கள். எந்த அளவுக்கு அதிகமான வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக நம்ம கொடுக்குறோமோ எல்லா பிராண்டும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.